நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். உத்தரகாண்டில் சிக்கியுள்ள புதுவையை சேர்ந்த 49 பேரை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், கேதார்நாத்திற்கு புனித யாத்திரை சென்று உத்தரகாண்டில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள புதுவையைச் சேர்ந்த 49 பேரை மீட்க உத்தரகாண்ட் விரைந்த தான் அம்மாநில முதல்வரை சந்தித்து 49 பேரையும் ஹெலிகாப்டர் மூலமாக பத்திரமாக மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த பணிக்கு முன்னுரிமை தந்து மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டதாக கூறியுள்ளார். மேலும் அவர்கள் தங்கியிருந்த விடுதியில் வாடகை தராததால் காலி செய்யுமாறு விடுதி உரிமையாளர்கள் நெருக்கடி தருவதாக சுற்றுலா பயணிகள் தொலைபேசியில் தான் அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது தெரிவித்தனர் என்றும், எனவே தங்கும் விடுதிக்கான வாடகையை தான் தந்துவிடுவதாக அம்மாநில முதல்வரிடம் கூறியதை அடுத்து அவர் அங்கு தங்கியுள்ள புதுவை சுற்றுலா பயணிகளுக்கு உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். மேலும் புதுவையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளிடம் தான் கைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அவர்கள் பத்திரமாக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்களை மீட்டு பத்திரமாக டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டவுடன் ரயில் மூலம் புதுவைக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்வேன் என்றும் அவர் கூறினார். புதுவை தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கு 265 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. புதுவையில் அரசு மற்றும் தனியார் பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளில் சென்டாக் மூலம் மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது. இதில் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் அரசுக்கு 50% இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் புதுவையில் உள்ள 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 900 இடங்களில் 265 இடங்கள் மட்டுமே கடந்த ஆண்டு பெறப்பட்டது. எனவே 2013-2014 கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீடு இடங்களை பெறுவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் வணிக வரித்துறை கருத்தரங்கு கூடத்தில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடந்தது. சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா மற்றும் பிம்ஸ், மகாத்மா காந்தி, மணக்குள விநாயகர், விநாயகா மிஷன், லட்சுமி நாராயணா, அறுபடை வீடு, வெங்கடேஸ்வரா ஆகிய 7 மருத்துவ கல்லூரிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அரசுக்கு கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் 265 இடங்கள் ஒதுக்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவையில் உள்ள 7 தனியார் மருத்துவ கல்லூரிகளில் கடந்த ஆண்டை போலவே 265 MBBS இடங்கள் பெறப்பட்டுள்ளது. மேலும் புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் வெளிநாடு வாழ் இந்திய ஒதுக்கீடு இடங்களான 22 இடங்களும் சேர்த்து இந்த ஆண்டு 127 இடங்கள் புதுச்சேரி மாணவர்களுக்கு கிடைக்கும். கடந்த 3 ஆண்டுகளாக இதே இடங்கள் தான் பெறப்பட்டு வருகின்றன. மேலும் அனைவரின் கருத்துக்களையும் கேட்டுத்தான் இவ்வாறு பெறப்படுகிறது என்று கூறினார். புதுவை முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவுப்படி சுற்றுலா பயணிகளை மீட்க அமைச்சர் பன்னீர்செல்வம் உத்தரகாண்ட் புறப்பட்டு சென்றார். புதுவை மாநிலத்தை சேர்ந்த 49 பேர் கங்கோத்ரி புனித யாத்திரைக்கு சென்றபோது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி அங்கிருந்து திரும்ப முடியாமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி தவித்து வருகின்றனர். அவர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதல்வர் ரங்கசாமி உத்தரகாண்ட் முதல்வருக்கு கடிதம் எழுதினார். மேலும் அம்மாநில முதல்வரை சந்தித்து மீட்பு பணியை துரிதப்படுத்துமாறு அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து அமைச்சர் பன்னீர்செல்வம், புதுச்சேரி யூனியன் பிரதேச சிறப்பு பிரதிநிதி பக்தவச்சலம் ஆகியோர் விமானம் மூலம் உத்தரகாண்ட் புறப்பட்டு சென்றனர். உத்தரகாண்டில் யாத்திரிகள் மீட்பு பணிக்காக முகாமிட்டுள்ள அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறுகையில், முதற்கட்டமாக அம்மாநில முதல்வரை சந்தித்து புதுவை மக்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ வசதிகளை செய்து கொடுக்குமாறு வலியுறுத்தியதாகவும், இதனால் அவர்களை சுகிடாப்பு பகுதியிலிருந்து அருகிலுள்ள பாதுகாப்பான வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் பிறகு விமானம் மூலம் ரிஷிகேஷ் அழைத்து சென்று புதுவைக்கு ஓரிரு நாட்களில் பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள். முதல்வர் ரங்கசாமியின் அறிவுரையின்படி மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதால் உறவினர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்று கூறினார். புதுவை சமூக நலத்துறை சார்பில் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. புதுவை அரசு சமூக நலத்துறை மற்றும் மத்திய தத்து வழங்குதல் அத்தாரிட்டி இணைந்து புதுவை பகுதியில் தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இயக்குநர் உத்தமன், இணை இயக்குநர் பதி ஆகியோர் பங்கேற்று வாழ்த்தி பேசினர். முன்னதாக உதவி இயக்குநர் சாந்தி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் தத்தெடுக்கப்பட்ட 150 குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டனர். இதில் பெற்றோர்கள் தத்தெடுப்பதற்கு முன்பிருந்த மனநிலை, தற்போதைய மனநிலை குறித்து மாற்றங்கள் குறித்தும் மகிழ்ச்சியுடன் விளக்கி கூறினர்.
நிறைவில் குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் முடிவடைந்த கூட்டத்தில் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுவையில் இந்திய சினிமா நூற்றாண்டு சிறப்பு மலரை முதல்வர் ரங்கசாமி வெளியிட அதனை அமைச்சர் தியாகராஜன் பெற்றுக்கொண்டார். புதுவை முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் இந்திய சினிமா நூற்றாண்டு என்ற சிறப்பு மலர் வெளியீட்டு விழா வணிக வரித்துறை வளாகத்தில் நடந்தது. முனைவர் பரசுராமன் தலைமையில் நடந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இந்திய சினிமா நூற்றாண்டு சிறப்பு மலரை வெளியிட அதனை அமைச்சர் தியாகராஜன் பெற்றுக்கொண்டார். விழாவில் திரைப்பட கலைஞர் ராமு, இயக்குனர் கருணா, சங்க தமிழ் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், CITU தொழிற்சங்க தலைவர் முருகன், மத்திய கலால்துறை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம், உமா அமர்நாத், கோவிந்தராஜன், பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை யாத்ரீகர்களை மீட்க உத்தரகாண்ட் சென்றுள்ள அமைச்சர் குழுவிடம் யாத்ரீகர்களின் பெயர் பட்டியல் இல்லாததால் தங்களிடம் பெற்று அனுப்ப வேண்டும் என்று உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவையை சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது தலைமையில் 49 பேர் கடந்த 28ஆம் தேதி வட மாநிலத்திற்கு ஆன்மீக புனித யாத்திரை சென்ற நிலையில் அங்கு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டுள்ளதால் அவர்களை மீட்க அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் உத்தரகாண்ட் சென்றுள்ள நிலையில் யாத்ரீகர்களின் உறவினர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் புதுவையில் இருந்து சென்ற யாத்ரீகர்கள் 49 பேரும் சுகிடாப் என்ற பகுதியில் பாதுகாப்பாக இருப்பதாகவே தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர்களை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வரை சந்தித்து மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர். மீட்பு பணிக்காக உத்தரகாண்ட் சென்றுள்ள அமைச்சர் குழுவிடம் யாத்ரீகர்களின் பெயர் பட்டியல் இல்லாததால் புதுவையில் உள்ள உறவினர்கள் மூலம் சேகரித்து அனுப்புவதுடன் திட்டமிட்டபடி 26ஆம் தேதி அவர்கள் அனைவரும் புதுவை திரும்ப வேண்டுமென வலியுறுத்திய உறவினர்கள் புனித பயணம் சென்றவர்களில் பெரும்பாலானோர் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கும் நிலையில் மருந்து மற்றும் உணவு கிடைக்காமல் சிரமத்தில் மனரீதியாக சோர்வடைந்துள்ளதால் ரயில் பயணம் அவர்களுக்கு ஏதுவாக அமையாது என்பதை உணர்ந்து விமானத்தில் விரைந்து மீட்டு அழைத்து வர வேண்டும் என்றும் அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மின்கட்டண உயர்வு மற்றும் மின்வெட்டை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை சாரம் அவ்வை திடலில் புதுவையில் மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது. முன்னதாக பெரியார் சிலை வரை தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசுகையில் மின்கட்டண உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே மின்கட்டண உயர்வை ரத்து செய்து மின்வெட்டை போக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் காங்கிரஸ் சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று பேசினார். போராட்டத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சாய்ராஜ், கோபால், முனுசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறும் ஆன்லைன் கணினி தேர்வு புதுவை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நடைபெற்றது. மத்திய அரசின் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் பரிமாற்ற அமைச்சகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் தேசிய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கழகம் தேசிய அளவிலான 41வது கணினி தேர்வை நடத்தியது. இதில் புதுவையை சேர்ந்த 215 மாணவ மாணவிகள் புதுவை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் ஆன்லைன் தேர்வு எழுதினர். கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் கண்காணிப்பில் கணினி விரிவுரையாளர்கள் நித்யவதி மற்றும் ரமேஷ்குமார் ஒருங்கிணைப்பில் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பெற வாய்ப்புகள் உள்ளன. தேர்விற்கான ஏற்பாடுகளை மேலாண்மை நிலையத்தின் துணை முதல்வர் முத்துக்கண்ணு மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். இத்தேர்வு நாளை 23ஆம் தேதியும் நடைபெறுகிறது. புதுவை இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற போக்குவரத்து விழிப்புணர்வு கருத்தரங்கில் காவல்துறை கண்காணிப்பாளர் குணசேகரன் மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து அறிவுறுத்தினார். புதுவை இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. பள்ளி வேதியியல் ஆசிரியை எழில் கல்பனா வரவேற்க பள்ளி முதல்வர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் காவல்துறை கண்காணிப்பாளர் குணசேகரன், போக்குவரத்து துறை ஆய்வாளர் முருகையன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்தும் பின்பற்றுவதால் ஏற்படும் நன்மைகள், பின்பற்றாததால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் மாணவர்களுக்கு விளக்கமளித்தனர். நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஜான்வெஸ், ஆசிரியை மல்லிகா கோபால் ஆகியோர் தொகுப்புரை வழங்கிய கருத்தரங்கு நிறைவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மதிவாணன் நன்றி கூறினார்.
இன்னும் 10 நாட்களில் புதுவை அரசு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு பணியை உறுதி செய்யாவிட்டால் 10,000 பேர் திரளும் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று பணி நீக்கம் செய்யப்பட்டோர் சங்கம் அறிவித்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுவை அரசு பணி நீக்கம் செய்யப்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் சங்க தலைவர் சரவணன் கூறுகையில், புதுவையை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் அரசு ஆட்சிக்கு வந்ததும் பல்வேறு துறைகளில் பணியில் அமர்த்தப்பட்ட 4,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்த நிலையில் இதனை கண்டித்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் செவி சாய்க்காத முதல்வர் வேலை தருவதாக 3 முறை கூறிவிட்டு 1000க்கும் மேற்பட்டவர்களை பணியில் நியமித்துக் கொண்டிருப்பதாகவும், மேலும் பணி கேட்டு அவரது வீட்டிற்கு சென்றவர்கள் தாக்கப்பட்டதால் கடந்த 10ஆம் தேதி அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய ஊழியர்கள் தாக்கப்பட்டதோடு வழக்கு பதிவு செய்து புதுவை அரசு தொழிலாளர் விரோத அரசாக மாறி இருப்பதாக கூறினார். ஊழியர்களின் வாழ்வாதார பிரச்சனையை உணர்ந்து 10 நாட்களுக்குள் அரசு பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் 4,000 ஊழியர்கள் குடும்பத்தோடு எதிர்க்கட்சியின் ஆதரவோடு 10,000 பேர் திரளும் மாபெரும் புரட்சி போராட்டத்தை நடத்தி உரிமையை கைப்பற்றுவோம் என்று தெரிவித்த அவர் ஆளுநர் மற்றும் தலைமை செயலரிடத்தில் மனு கொடுக்க உள்ளதாகவும் கூறினார். புதுவை தவளக்குப்பம் பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் முகமது ஷேக் தலைமையில் கடலூர் புதுச்சேரி சாலையில் கொருக்குமேடு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் எண் தகடு இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை மடக்கி விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை அடுத்து அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் சிதம்பரத்தைச் சேர்ந்த சிவனேசன் என்பதும், அவர் ஓட்டி வந்தது கடந்த 19ஆம் தேதி தவளக்குப்பம் பகுதியில் திருடிய திருட்டு வாகனம் என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தவளக்குப்பம் பகுதியில் மேலும் 3 வாகனங்களை திருடி தமது வீட்டு மாட்டுக் கொட்டகையில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறினார். இதையடுத்து அந்த வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவனேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.